ஹாய் ஹலோ டேசிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தெரியுது 2 வீக்ஸு, ஒரு நாள் 2 நாளா 2 வாரம் ஆச்சு. எல்லோரும் கழுவி ஊற்றுறதெல்லாம் கேட்குது. இருந்தாலும் என்ன, நான் உங்ககிட்ட என்ன மன்னிப்பு கேட்டாலும் அது ஈடாகாது. இருந்தாலும் மன்னிப்பு கேட்குறேன், சாரி. அது என்னன்னா பொங்கல் லீவு, அதுக்கப்புறம் வீட்டில் வேலை வாங்கி வேலை பார்த்து அதுக்கப்புறம் பார்த்தா வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணலான்னும் போது மொபைல் ரிப்பேர் ஆகிடுச்சு. அதனால தான் ரெக்கார்ட் பண்ணி போட ரொம்ப டிலேவாகிடுச்சு. 2 வீக்ஸ் ரொம்ப பெரிய டைம் தான், சாரி. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக இதில் நம்ம நிப்பாட்டியிருந்தோம் எங்கே? ரொம்ப நாளானாலும் உங்களுக்கும் மறந்துருக்கும், எனக்கும் மறந்துருக்கும். ஒரு சின்ன ரீகேப். கடைசியாக எங்கே நின்றுட்டு இருந்தோம்னா, ஒய்யனுக்கு பீரியட்ஸ் இருக்கும். ஜங்குக்கு உடனே எந்த ஒரு ஹெசிடேஷனுமே இல்லாமல் ஒய்யனுக்கு ஹெல்ப் பண்ணிப்பான். அதை பார்த்து ஒய்யன் இம்ப்ரெஸ் ஆகி பஜக்குன்னு பிடிச்சி ஒரு கிஸ்ஸை போட்டிருப்பா. அதோடு நம்ம முடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அப்படியே 2 பேரும் சோல் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒய்யன் தான் என்னமோ கிஸ் பண்ணுறா. ஜங்குக்கு நல்லா கரண்ட் கம்பியில் மாட்டின காக்கா மாதிரி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் தான் நிற்கிறான். அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னடா அந்த சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஜங்குக்கு அப்படியே நிற்கிறத பார்த்துட்டு, டே என்னடா ஏதாவது பண்ணுடா, ஏன்டா அப்படி பார்க்குற அப்படின்னோடனே அவன் எதுவுமே சொல்லலை. அப்படியே மூஞ்சி 2 நிமிஷம் வெறிக்க பார்க்குறேன். என்னாச்சுடா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் ரியாலிட்டிக்கு அப்படியே மூஞ்சி இன்னொரு நிமிஷம் பார்த்துட்டு என்ன யோசிச்சாலும் தெரில. அப்படியே பின்னங்கால் படந்து அடிக்க ஓடுறான். ஓடிக்கிட்டே இருக்கான். நிற்கவே இல்லை. இவன் கத்துறா, டே ஜங்குக்கு நில்றா, டே சோடா புட்டி, டே நின்று தொலைடா விளங்காதவனே, என்னடா இதுக்குற ஓடுறா அப்படின்ட்டு இவளும் பின்னாடியே ஓடுறான். அவன் நிற்கவே இல்லையா. ஓடின ஓட்டத்துக்கு போய் வீட்டு வாசலில் தான் நிற்கிறான். பின்னாடி திரும்பி பார்த்தா அவன் வரல. அப்படியே ஹார்ட்டில் கையை வச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் வீட்டு வாசல்லே தான் நிற்கிறான். இந்த சைடு பார்த்தா ஒயன் அப்படியே ஓடிட்டே இருந்தவ பாதியில் நின்றுட்டு அப்படியே ஒரு மாதிரி அவளுக்கு அவமானமாக இருக்குது. என்னடா நம்ம ஒரு பையனை கிஸ் பண்ணியிருக்கோம், அவன் என்னன்னா இப்படி ஓடுறான், நம்ம என்ன அந்தளவுக்குமா கேவலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே நொறுங்கி போய் அப்படியே நின்றுட்டா. அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டை பக்கம் பார்த்து அப்படியே மூஞ்சி தொங்க போட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கா. நடந்து போயிட்டே இருந்தா அப்படியே வீட்டில் போயிட்டு அங்கேயும் நின்று அவளுக்கு மனசே கேட்கல. அடுத்த நாள் என்னத்த காலேஜுக்கு போயிட்டு அப்படின்ட்டு கிளாஸுக்கு போகாமல் அப்படியே இருக்கா. அவன் ஜங்குக்கு வாசலே பார்த்துட்டு இருக்கான், எப்போ வருவாங்க வாசலே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒயன் வரவேலை. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு 2 பீரியட் அப்படியே போகுது. அதுக்கப்புறம் பிரேக் விடும்போது சரி நம்ம டெரஸில் போய் பார்க்கலாம் அப்படின்னு டெரஸில் போய் பார்த்தா அங்கே அப்படியே படுத்து கிடப்பான். இவன் போய் உசுப்புறான், எங்கே இங்கே பாருங்கள், எந்திரிங்கன்னு. இவளுக்கு அவன் தான் தெரிஞ்சோடனே சுத்தமாக எந்திரிக்கவே இல்லை. அப்படியே அந்த பக்கம் திரும்பி படுத்துட்டு மறுபடியும் படுத்துக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் எங்கே எந்திரிங்க அப்படின்னோடனே, என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னோடனே, இல்லைங்க என்னங்க ஏங்க கிளாஸுக்கு வரலான்னு, நான் என்ன மயிருக்கு வேணால் வராமல் இருப்போம் உனக்கு இல்லைங்க என்னங்க ஏங்க பேட்வேர்ட்ஸ்லாம் பேசுகிறேன். இப்போ ரொம்ப முக்கியமாக எதுக்கு நீங்கள் கிளம்பு ஒழுங்க, மூஞ்சை பார்க்கவே எனக்கு வெறியாகுது. நான் ஏதாவது அடித்து மூஞ்சை உடைக்கிறதுக்குள்ளேயும் கிளம்புன்னு. இல்லைங்க அது என்னங்க நான் என்னங்க பண்ணேன்? ஓ சார் எதுவுமே பண்ணல நீங்கள்? நான் தான் பண்ணேன். ஆமாம் நான் தான் பண்ணேன். இப்போ நீ ஓடினது எப்படி தெரியுமா இருக்குது? நான் ஏதோ சும்மா போனவனே ஹராஸ் பண்ண மாதிரி இருக்கும். இல்லை ஹராஸ்லாம் பண்ணலைங்க. நீங்கள் என்ன அப்போ என்ன பண்ணேன்? இல்லைங்க அது அப்படின்ட்டு தலையை சொல்லிட்டே இருக்கான். வயலுக்கு இருக்க வெறியே டே போயிடுறா, நான் செம்ம கானில் இருக்கேன், உனக்கு கொன்றுவேன், அந்தளவுக்கு வெறியில் இருக்கேன் போடா அப்படின்னா அவன் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கான். அவனும் மூஞ்சியை பார்த்துட்டே இருக்கான். மூஞ்சியை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஜங்குக்கு சொல்கிறான், எங்க பொறுமையாக பேசுங்க, எனக்கு பயமாக இருக்குது. பொறுமையாக பேசுப்பா, நான் பொறுமையாக பேசாமடா பேசிகிட்டு இருக்கேன்னு. இல்லைங்க பொறுமையாக பேசுங்க, பயமாக இருக்குன்னு. அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி மூச்சு இழுத்து விட்டுட்டு, சரி பேசுகிறேன், பொறுமையாக பேசுகிறேன். எத்தனை நடந்துச்சு? அது உங்களுக்கு பீரியட்ஸ் ஆச்சு. அதையாண்டா சரி, பீரியட்ஸ்க்கு அப்புறம் என்னாச்சு? நான் பேசிகிட்டே இருந்தேன், நம்ம சந்துக்குள்ளே போனோம். அப்புறம் நான் அந்த சந்து அழகாக இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கிஸ் பண்ணீங்க அப்படின்னு. கிஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண நீ? அது அப்படியே அங்கேயே நின்று உங்கள் முகத்தை பார்த்து
சரி. அங்கே என்னுடைய முகத்த பார்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ண அது அங்கேருந்து என்ன பண்ணடா? அங்கேருந்து ஓடிட்டேங்க. எதுக்கு ஓடுன அப்படின்னு. நான் பின்னாடி விரட்டி வந்தேன்ல. ஆமாங்க. எதுக்கு ஓடுன? அது பயந்துட்டேன். நான் என்னடா உன்னை அடிக்கவாடா செஞ்சேன் அப்படின்னு. இல்லைங்க, பயந்துட்டேன். இந்த மாதிரி யார் பண்ண அப்போ இப்போ நான் வந்து இவ்வளோ நேரம் நான் உன்னை ஹராஸ் பண்ணேன்னு சொல்கிற மாதிரியா? இல்லைங்க, நான் அப்படிலாம் சொல்ல. நான் வந்து ஐயோ நான் அவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லலாம். அப்புறம் என்னப்பா எதுக்கு ஓடினேன் அப்படின்னா, இல்லைங்க பயந்துட்டேன் அப்படின்னு. இவன்கிட்ட பேசவே எனக்கு எடுத்துட்டு கிளம்பு. இல்லைங்க, நேற்றுக்கு நான் என்ன சொன்னேன்? எதுக்கு உனக்கு கிஸ் பண்ணி நினைக்கிறேன்? அது வந்து எப்படிங்க நான் சொல்கிறது? சரி, அதை விடு. பொதுவாக ஒரு பொண்ணு பையனை எதுக்கு கிஸ் பண்ணும்? அது அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்கன்னா அதோட ஃபீலிங்ஸோட வெளிப்பாடாக கிஸ் பண்ணுவாங்க. சரி, அப்போ நான் உன்னை எதுக்கு கிஸ் பண்ணியிருப்பேன் எனக்கு? அது நான் என்ன நீங்கள் அப்படியா அப்படின்ட்டு ஷாக்காக யான்னு பார்க்குறான். இந்த மாதிரி ஒரு மரமட்ட கையில் என்ன துவைச்சு நான் என்ன பண்ணேன்? இல்லைடா, நான் உன்னை எதுவுமே பண்ணடா, நீ கிளம்புடா, சாரிடா சாமி அப்படின்ட்டு கையெடுத்து. இல்லைங்க, நானும் உங்களை தாங்க லவ் பண்ணுறேன் அப்படின்னு. என்னது? ஆமாங்க, நானும் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு. அப்படியா? நம்ப மாட்டேன். இல்லைங்க, சீரியஸாங்க, எனக்கு நீங்கள் அடிக்கிறத பார்த்தா தாங்க பயம், மற்றபடி ஐ லவ் யூ தாங்க அப்படின்னு. என்னடா என்ன ராஜாராணி படம் பார்த்துட்டு வர்றியா? இவர் பெரிய ஜெய்யி, நான் பெரிய நயன்தாரா. வாயை மட்டும் போட அந்த பக்கம் அப்படின்னு மூஞ்சி திருப்பினோன்னே. இல்லைங்க, சீரியஸாகவே நான் உங்களை லவ் பண்ணினேன். இப்போ ஃபஸ்ட்டு டே உங்களை வந்து பார்த்தப்போ வந்து ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் நிறையா தடவை எனக்கு ஹெல்ப் பண்ணிங்களா? அப்போலேருந்து லைட்டாக எனக்கு உங்கள் மேலே ஒரு சின்ன இது இருந்துச்சு. ஆனால் என்ன மாதிரி ஒரு பையன்லாம் நீங்கள் லவ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து லவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணலை அப்படின்னு. ஸோ இப்போ நீ என்ன சொல்லுவ? நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்ல வரியா அப்படின்னா? ஆமாங்க, உங்களை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னா. சரி, நான் எப்படி நம்புறது அப்படின்னு. நான் அதுக்கு நான் என்னங்க பண்ணேன்? நான் உங்களுக்கு நான் வந்து ரோஸ் வாங்கிட்டு வரவா? அந்த மண்ணாங்கட்டியெல்லாம் வேணாம் அப்படின்னு. சரி, நானே வேணால் ப்ரூஃப் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹக் பண்ணோன்னே அவன் பதறான். என்னங்க என்ன ஒன்று அப்போ நீங்கள் லவ் பண்ணலாம்? இல்லை, நான் லவ் பண்ணுறேன். சரி ஹக் பண்ணுங்க அப்படின்னா. அப்பயே இவ தான் ஹக் பண்ணுறான். பின்னாடி கை வச்சுருக்கா, அவன் கையை வைக்கவே மாட்டேன்ட்டா. அதுக்கப்புறம் திரும்ப அப்படி ஹக்லேருந்து ரிலீஸ் ஆகிட்டான். அவனை ஒரு முறம் பார்த்தோன்னே மறுபடியும் ஹக் பண்ணிட்டான். இதை முதல்ல செஞ்சுருக்க வேண்டியதானே? ஏன்டா என்னை பார்த்து பயப்பட? லவ் பண்ணுறேன்னு தான் சொல்கிறேன், அப்புறம் இருக்கிற பயப்படுற என்னை பார்த்து அப்படின்னு. இல்லைங்க, பயமாக வருதுங்க. ஃபஸ்ட்டு டே அடிச்சிங்களே. அவ்வளோதானடா அடித்தேன், உன்னையாடா அடித்தேன்? இல்லைங்க, எனக்கு பயமாக இருக்குது. சரி, நம்ம பண்ணுறோம். லவ் பண்ணுறியா இல்லை? உண்மையை சொல்லு. நான் தேவையில்லாமல் ஆசையை வளர்க்காமல் இருப்பேன். இல்லைங்க, நான் லவ் பண்ணுறேன். சரி, உண்மையாக லவ் பண்ணுறியா? உண்மையாக லவ் பண்ணுறேன். இல்லை, ஐ லவ் யூன்னு சொல்லு. இல்லை, ஐ லவ் யூங்க என்று சொல்லிட்டு கண்ணை முடிக்கிறான். மூஞ்செல்லாம் சவுண்டுச்சு. டேய் சோடா குட்டி, கண்ணங்கண்ணெல்லாம் சிவந்து போச்சு, அம்புட்டு வைக்கமா அப்படின்னு. இல்லைங்க, அவளுக்கு அழகாக இருக்கடா. சரி லவ் யூ அப்படின்னோடனே அப்படியே குனிஞ்சிக்கிட்டே வைக்கப்படுறா. அப்படியே வைக்கப்படுறத பார்த்துட்டு அப்படியே லைட்டாக நீங்களும் ஒரு ஸ்மைல் பண்ணதுக்கப்புறம் சரி அவன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னோன்னே. என்னங்க அப்படின்னோடனே, வாடா போடான்னு நான் உன்னை பேசுகிறேன். அது மாதிரி நீ என்ன வா போன்னு பேசு. அட்லீஸ்ட் வாடி போடின்னு பேசலாம் போல, வா போனாவது பேசணும். இல்லைங்க, வா போன்னு பேசலாம், நல்லா இருக்குது, எனக்கு இதுவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஐயா என்னத்தவா. சரி, நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறது வந்து நம்ம சீக்ரெட்டாக லவ் பண்ணுவோம், சீக்ரெட்டாகவே டேட்டிங் பண்ணுவோம் அப்படின்னா. ஏங்க அப்படின்னோடனே, ஏன் இந்த மாதிரி ஒரு பையன் கூட உங்களுக்கு லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல அசிங்கமாக இருக்கானே. ஐயா, நீ என்ன சும்மா உன்னையவே தாழ்த்தி பேசிகிட்டு இருக்க? நான் ஒன்றும் அதுக்கெல்லாம் சொல்லலை. என்ன மாதிரி ஒரு பொண்ணை வந்து நீ லவ் பண்ணுற அப்படின்னு தெரிஞ்சால் எல்லோரும் ஒன்று தான் ஒரு மாதிரி பேசுவாங்க. நீ வேறு நல்லா படிக்கிற பையன், அப்புறம் வந்து உன்னை எல்லோரும் ரேகிங் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணால் அது சரி வராது. அதனால நம்ம கொஞ்ச நாளைக்கு வந்து சீக்கிரட்டாகவே லவ் பண்ணுவோம் அப்படின்னா. இல்லைங்க, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அப்படியா, பிரச்சனை இல்லையா? இல்லை எனக்கு ஒன்றும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அப்படின்னு. இருந்தாலும் எனக்கு பிரச்சனை, நீ வந்து கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்.
அப்படியா? நான் கஷ்டப்படுறத பார்த்தா உனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆமாம் இருக்காதா? இப்போ நான் கஷ்டப்பட்டா உனக்கு ஒரு மாதிரி இருக்காதாடா? அப்போ இருக்காதுன்ற என்னவா கஷ்டப்படுறத பார்த்தா அப்படின்னு சொன்னோடனே அவன் மூஞ்ச பார்க்குறான். என்னடா மூஞ்ச பார்க்குறா? அப்போ நான் கஷ்டப்பட்டா உனக்கு ஒரு மாதிரி இருக்காதான்னு. இல்லைங்க, அது அது நான் ஒன்று சொல்லுங்க, நீங்கள் சொல்லு. கோச்சுக்கிற மாதிரி இருந்தால் நான் கோச்சுக்குவேன். இல்லை அப்போ நான் சொல்லலை, சும்மா சொல்லு அப்படின்னு. இல்லை, உங்களால் தான் கஷ்டம் வரும் எல்லாத்துக்கும், நீங்களாம் கஷ்டப்பட மாட்டேங்கிறோன்னே அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி உருன்னு வச்சுருக்கோம். டக்குன்னு வச்சுட்டு சரி சரி அப்படின்ட்டு அப்படியே 2 பேரும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நீங்கள் எப்பயும் போல வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க. சரி வாடா வீட்டுக்கு போகலாம், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு. வீட்டுக்கு வேணாம், நான் தனியாக போய்க்கிறேன். எதுக்கு பயப்படுற அப்படின்னு. இல்லை நான் தனியாக போய்க்கிறேன்னு. எதுக்குடா பயப்படுற? நேற்று பண்ண மாதிரி பண்ணிட்டேன்னு பயப்படுறியா? வா அப்பா நான் தான் வரணும், அப்பா தான் ஜாலியாக இருக்கும், வாடா போகலாம். இல்லைங்க நான் வரல. சரி பயப்படாத, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போயிட்டே இருக்கீங்க. அப்படியே 2 பேரும் வீட்டுக்கு போயாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எப்பயும் போல் ஜங்குக்கு வந்து கிளாஸுக்கு வந்து வெள்ளனை வந்து உட்காந்துட்டான். அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எப்போ வருவாங்க, நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு வேறு ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு அப்படியே வெக்கம் தானல. அப்படியும் வெக்கத்தோடு உட்காந்துருக்கான். பார்த்தா நீங்கள் வரீங்கல்ல, எப்பயும் போல் லேட்டாக வரீங்க. அப்படியே உங்களை பார்த்தோன்னே ஸ்மைல் பண்ணுறான். அதை பார்த்தோன்னே நீங்கள் வந்து எதுவும் பெருசாக ரியாக்ஷன்லாம் காமிச்சிக்கலாம். எப்பயும் போல் வந்து கிளாஸில் உட்காடுறீங்க. ஆனால் ஜங்குக்கு மூஞ்சி அப்படியே வாடி போச்சு. என்ன நம்ம சிரிக்கிறோம், ரெஸ்பான்ஸ் கூட பண்ணல, அப்போ அது பொய்யா நேற்றுக்கு பேசலதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சி தொங்கி போய் உட்காந்துருக்கும் போது திடீர்னு பார்த்தா அப்படியே லைட்டாக அப்படியே விசில் அடிச்சு கூப்பிடுவாங்கள்ல, அந்த மாதிரி விசில் அடிச்சு கூப்பிட்டுன்னு டக்குன்னு ஜங்குக்கு திரும்பி பார்த்தோன்னே அப்படியே லைட்டாக அப்படின்ட்டு ஒரு விங்க் பண்ணோடனே அவனுக்கு தான் வெக்கம். அப்படி நீங்கள் பார்க்குறீங்க, என்ன அந்த பையன் எதுக்கு எடுத்தாலும் வைக்கப்படுறான். சரி ஆனால் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை லைட்டாக அப்படியே சைட் அடிச்சுட்டு கிளாஸை அப்படியே கவனிச்சிட்டே இருக்கீங்க. அப்படியே கிளாஸஸ் போகுது. அப்பப்போ வந்து நீங்கள் 2 பேரும் கண்ணால் பேசுகிறது என்ன, இவன் வைக்கப்படுறது என்ன, நீங்கள் அவனை ரேகிங் பண்ணுறது என்ன, இந்த மாதிரியே போயிட்டுருக்கு. அப்பப்போ வீட்டிலேருந்து வந்து சமைச்சு கொடுப்பான். நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி இது சமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் சேர்த்து டிஃபன்லாம் எடுத்துகிட்டு வருவான். இப்படியே போகுது. உங்கள் 2 பேரோட டெய்லி ரொட்டீனே என்னன்னா, டெய்லி காலைல ஜங்குக்கு வந்து வெள்ளன உட்காந்துருவான். நீங்கள் எப்பயும் போல் லேட்டாக வருவீங்க. கிளாஸில் எதுவும் கண்டுக்க மாட்டீங்க. அப்பப்போ யாரும் பார்க்காதப்ப கண்ணாலே பேசுகிறது. லன்ச் டைமில் வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது. 2 பேரும் அந்த டெரஸில் உட்கார்றது, கொஞ்சம் நேரம் உட்காந்து லவ் பண்ணுறது, பேசுகிறது. ஆனால் அந்த கிஸ்ஸு அதை தவிர ஹக்கை தாண்டி எதுவும் போடல. கிஸ்ஸெல்லாம் கிடையவே கிடையாது. சும்மா அப்படியே உட்காந்து பேசுகிறது, ஹக் பண்ணுறது, அவன் கையை பிடிச்சி நடக்கிறது, இந்த மாதிரியே தான் போய்கிட்டே இருக்குது. அப்படியே டேஸ் போயிட்டுருக்கு. ஒன் டே வந்து என்னென்னா, எப்பயும் போல் டெரஸில் உட்காந்து அப்படியே 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு டக்குன்னு ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுக்குறான். என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா கப்பிள்ஸ் செயின், நல்லா சில்வரில் வந்து ஒரு வெள்ளி செயின், நல்லா அப்படியே அழகாக வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சிம்பிளாக ப்ளைனாக வந்து 2 பேருமே வந்து ஒரு செயின் வந்து எடுத்து கொடுக்குறான். அவங்களுக்கு வச்சு என்னடா இவன் கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுக்குறான், எதுக்குடா கிஃப்டெல்லாம் வாங்கணுன்னு. இல்லைங்க, லவ் பண்ணதெல்லாம் கொடுப்பாங்கன்னு. லவ் பண்ணால் கொடுப்பாங்க, நீ எதுக்கு தேவையில்லாமல் காசெல்லாம் செலவு பண்ணுற. நான் இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன் மற்ற பொண்ணுங்க மாதிரி. எனக்கு வந்து நீ ஏதாவது செய்யணும்னா சும்மா என் கூட எப்பயும் போல் உட்காந்து பேசுகிறல, அதுவே எனக்கு போதும். எனக்கு இந்த கிஃப்ட் இதெல்லாம் வேணும். அப்போ வந்து உங்களுக்கு கிஃப்ட்டு இந்த பிடிக்கலையா அப்படின்னு. இல்லைடா, எதுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணுற அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ வேணாமா, நீங்கள் போட்டுக்க மாட்டிங்களா? வேணான்னா சரி விடுங்க அப்படின்னா, சரி கொடு நான் போட்டுக்கிறேன்னு. இல்லை நானே அவங்களுக்கு போட்டு வரேன்னு. வர ரொமான்டிக்காக பிஹேவ் பண்ணுற அப்படின்னு. இல்லைங்க நீங்கள் சரி போடுறா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொன்னால் உடனே வைக்க போடுறதுன்னு அப்படியே லைட்டாக அப்படியே எக்கி அப்படியே போட்டு விட்றான். உட்காந்துட்டே இருக்கும்போது அப்படியே போட்டு விடுவாங்க, அந்த மாதிரி போட்டு விட்றான். போட்ட உடனே அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, இந்த செயின் எடுத்து பரவாயில்ல நல்லா இருக்குது, எந்த ஒரு டாலர் எதுவுமே இல்லை, கழுத்தை ஒட்டி இருக்கிற ஒரு சின்ன செயின் மாதிரி தான். அதை பார்த்தோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டீங்க. கையவே பார்த்துட்ருக்கேன், என்ன அது அப்படின்னே அவன் மூஞ்ச பார்க்குறீங்க. என்னடா ஏன்டா மூஞ்ச பார்த்துட்ருக்கான்னு. அது வந்து அப்படின்ட்டு கையும் பார்க்குறான், மூஞ்சியும் பார்க்குறான். அவன் கையில் தான் அவன் செயின் இருக்குது. உங்களுக்கு புரியுது, சரி போட்டு விட சொல்கிறேன். அவன் அவனா வாயை விட்டு கேட்குறானா, சரி கொடு
ஒன்றும் வாயை விட்டு கேட்க வேண்டியதான்டா. ஏன்டா நான் வந்து நீ இந்தா போட்டு விடுங்கன்னா நான் போட்டு விட மாட்டேன். நான் அது அது இல்லைங்க நினச்சி கொடு அப்படின்னோடனே அப்படியே கொடுக்குறான். நீங்களும் அப்படியே வந்து உட்காந்துட்டு எக்கி போட்டு விடுறீங்க. அவனுக்குன்னா அவ்வளோ சந்தோஷம். அந்த செயினை வாங்கி கொடுத்ததில் கூட அவ்வளோ சந்தோஷம் இல்லை. நீங்கள் அவனுக்கு போட்டு விட்டீங்கன்னொடனே அப்படியே பையன் வந்து பூரிப்பில் அப்படியே மிதக்குறான். அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. இதுக்கெல்லாம் சிரிப்பை அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை எனக்கு இதுக்கெல்லாம் சிரிப்பு வரும் அப்படின்னு. உனக்கு இதுக்கெல்லாம் சிரிப்பு வரும், வேறு எதுக்கு சிரிப்பு வரும்ன்ட்டு அப்படியே முகத்தில் கொண்டு போகணும். இல்லை எனக்கு அதை தவிர வேறு எதுக்கு சிரிப்பு வராது. ஐயய்ய இப்போ பார்த்தாலும் இதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டு ஒன்றும் பண்ணலை. நீ பண்ணுறது பார்த்தா எனக்கு உண்மையிலே ஒரு மாதிரி இருக்குடா. இல்லைங்க சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அப்படியே தொங்க போட்டே இருக்கான். நீங்களும் பார்க்குறீங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே எதுவுமே பேசிக்கிறேன் 2 பேருமே. அவன் மூஞ்சை தொங்க போட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே அவன் மூஞ்சியை பார்த்துட்ருக்கீங்க. சரி நான் எதுவும் சொல்லலை சாரி அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்களா. உடனே இல்லை நீங்கள் சாரி சொல்லுங்களா, நான் தான் சாரி அப்படின்னு. என்னது அப்படின்னு. ஆமாம் நீங்கள் சாரி இல்லை நான் தான் சாரி அப்படின்னு. அப்போ உன் பேர் ஜான் ஜங்குக் இல்லையான்னு. என்னது இல்லைடா இப்போ சொன்னேன்ல நான் சாரி அப்படின்னு சொன்னேன்ல, அதான் உன் பேர் ஜியான் ஜங்குக்குள்ளன்னு. அப்படியே மூஞ்சி 2 நிமிஷம் வெறிக்க பார்க்குறான். அதாவது என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. அதாவது ஐயோ காமெடி பண்ணேன்டா, அதையே எக்ஸ்பிளைன் பண்ண வைக்காதடா. அதாவது நீங்கள் சாரி இல்லை நான் தான் சாரின்னு சொன்னலை. அதான் உங்கள் பேர் ஜியான் ஜங்குக் தானே, சாரி கிடையாது. ஐயோ கடவுளே காமெடியை கூட எக்ஸ்பிளைன் பண்ண வைக்காதரா. சாரிங்க சார் வாயமுட்றா நான் சொன்ன சாரி சரிங்க இனிமேல் நான் சாரி சொல்ல மாட்டேன். அப்பாடா சாமி முதல்ல அதை செய் அப்படின்னு. நீ நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பார்த்தா என்னமோ நம்ம லவ்வர்ஸ் மாதிரி இல்லைடா. நீ ஸ்டூடெண்ட்டு நான் டீச்சர் மாதிரி ஃபீல் ஆகுதுடா அப்படின்னு. என்னங்க அப்படின்னோடனே ஆமாண்டா நீ சின்ன விஷயம் ஒரு காமெடி சொன்னால் கூட உனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான்டா இருக்குன்னு. எங்கள் ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப்னால் டீச்சர்ஸ் வந்து அறிவாளியாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து டீச்சரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். ஒரு நிமிஷம் புரியல எதுக்கு சொல்கிறாங்க. அடே என்னடா சொன்னார். அப்போ என்ன கலாய்க்கிறியா, அப்போ நான் படிக்கலைன்றது குத்தி காட்டுறேன். இல்லைங்க குத்தி காட்டலாம், இனிமேல் சொல்ல மாட்டேன் சாரிங்க. ஐயா நிப்பாட்டுறா முதல்ல சாரி புராணத்தை. பரவாயில்ல சாரியை தவிர்த்து கிண்டலாவது பண்ணுறியே, இதாவது செய்கிறா கரெக்டாக. சும்மா சாரின்ட்டு சரி ட்ரை பண்ணுறேங்க. என்னது என்னை மட்டும் தண்டுறதா. இல்லைங்க அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. இல்லைங்க நான் நார்மலாக பேச ட்ரை பண்ணுறேன். அது அப்படின்னோடனே 2 பேரும் அப்படியே மூஞ்சி பார்த்துட்டு நீங்கள் விழுந்து சிரிக்கிறீங்க. டேய் என்னென்னலாம் சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. டேய் கொஞ்சமாவது நார்மலாக பிஹேவ் பண்ணுறான். அது வந்துங்க சரிங்க இனிமேல் நான் நார்மலாக பேச ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பேரும் வானத்தையே உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. இதோட நம்ம இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் சொன்னது தான் வீடியோ வந்து டிலே ஆனதுக்கு சாரி. பிடிச்சிருந்தா பாருங்கள், நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பை டேசிஸ்.